என்னங்க இப்படி ஆடி வச்சிருக்கீங்க? அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா 2ண்ட் ஓடிஐ மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா பயங்கரமா விளையாடி செமையா வின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஆடுனோம் பார்த்தீங்கள்ன்ற அளவுக்கு மாறுதட்ட விதமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி முடிச்சுட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மேட்ச் ஜெயிச்சா வந்து பார்த்தீங்கன்னா, டோர்னமென்ட் டாப்ல இருப்போம் அப்படின்ற மாரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ் போடுறாங்க. டாஸ் வின் பண்ணது சவுத் ஆஃப்ரிக்கா. வின் பண்ணி நாங்க பவுலிங் செலக்ட் பண்றோம். நீங்க போய் பேட்டிங் ஆடுங்க இந்தியா அப்படின்ட்டாங்க. கேஎல் ராகுல் சிரிச்ச மாணிக்கே வந்துட்டு பேட்டிங் கரோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படி ஓப்பனிங் வந்து ருத்ராஜ் கைக்கோட சாய் சுதர்ஷன் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச்ல வந்து ருத்ராஜ் சரியா ஆடல. ஆனால் சாய் சுதர்ஷன் தன்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே 50 போட்ட மாதிரி இந்த மேட்ச்ல எப்படி ஜொலிப்பாருன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்கோட் 4 ரன்ல அவுட்டுங்க. என்னங்க ருத்ராஜ் கொடுக்குற ஓடிஐ வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்களேன்னு இருக்கும்போது திலக் ஒரு மயப்பா நான் அவரு மாதிரி கிடையாது நல்லா பயன்படுத்திக்குவேன் ஏன்னா பாருங்க அப்படின்ற மாதிரி 10 ரன்ல அவரும் காலி பர்கர் பாலுக்கு பர்கர் பர்கர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜையும் பர்கர் அவுட் பண்ணிட்டா அப்படி திலக் வர்மாவையும் பர்கர் அவுட் பண்ணிட்டா அப்படி அதுக்கப்புறம் கேஎல் ராகுலும் சுதர்ஷன் தான் ஆட வந்தாங்க. 2 பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுதர்ஷன்லாம் ஒரு 50 போட்டா அப்படி அப்பா சுதர்ஷன் 2வது மேட்ச்லையுமே 50 கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ராகுலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 50கள் வர அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரும் 46க்கு 2 இருந்ததுங்க 114 ரன் வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு 25 ஓவர் வரைக்கும் இருக்கும்போது சாய் சுதர்ஷன் 83 பாலுக்கு 62 ரன் எடுத்து வில்லியம்ஸ் பால்ல அவுட் ஆயிட்டு அப்படி மனுஷன். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஆஹா வாங்க சஞ்சு எத்தனாவது வாய்ப்பு ஓடிஐல இதை பயன்படுத்திப்பீங்களா இதுதானே பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது 12 ரன்லேயே காலி ஆயிட்டேன் அப்படி நம்ம சஞ்சு சாம்சன் என்னங்க நீங்க போங்கங்க அப்படின்னு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் 56 ரன்கு காலி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்னப்பா பரிதாப நிலைக்கு வந்துட்டோம் திருப்பியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 167 ரன்னுக்கு 5 விக்கெட் இருக்கும்போது ரிங்கு சிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட விக்கெட்டை இழக்கிறா அப்படி மனுஷன் 17 ரன்னுக்கா அப்படின்னு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 169 ரன்னுக்கு 6 விக்கெட்ன்ற மாதிரி பரிதாபமான நிலைமையில் இருக்கும்போது தான் குல்தீப் யாதவ் வந்து இந்தியா டீமை காப்பாற்றினாருன்னு கேட்டால் ஏப்பா பேட்ஸ்மேனே காப்பாற்றல நான் எதுக்கு காப்பாற்றுன்ற மாதிரி அவர் ஒரு ரனில் போயிட்டு அப்படி அதை தொடர்ந்து அக்ஷர் பட்டேல் 7 ரன் காலி. ஹர்ஷ்தீப் சிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கி திணறி 18 ரன் அடிச்சா அப்படி ஆவேஸ் கான் ஒரு 9 ரன் அடிச்சாங்க. அப்படி இப்படி தட்டு தடுமாறி வந்து பார்த்தீங்கன்னா 211 ரன் ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்தியானே சொல்லலாம். 212 ரன் அடிச்சா வெற்றி என்ற இலக்குடன் ஹென்ரிக்ஸ் டோனி ஓப்பனிங் இறங்கினாங்க 2 பேரும் இல்லை எப்பா இது நம்மளே அடிச்சிட மாட்டேன் இந்த 200ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சங்கீத சூரங்கள் இளைய கணக்கா இன்னும் இருக்கான்ற மாதிரி 2 பேரும் விக்கெட் லாஸ் இல்லாமல் 28 ஓவர் வரைக்கும் 130 ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரிக்ஸ் ஒரு 50 போட்டு கையோட வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹர்ஷ்தீப் சிங் பால் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஆண்ட்ரி டேசன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 30 போட்டா அப்படி போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் போலிங் போட்டா தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் போலிங் போட்டு விக்கெட் எடுத்து அப்படியே திரும்ப மக்கரம் வந்தா என்ன வராட்டி என்ன அந்த பக்கம் தான் டோனி 119 ரன் அடிச்சுட்டு அப்படியே மனுஷன் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரியை போட்டு ஆன் பை 8 விக்கெட்ஸ் இந்த டோர்னமெண்ட். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தீனமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.